மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹார்வெஸ்ட் ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கிருபையாய் எங்களோடு கூட இடைப்படுகிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பிரசன்னராய் வந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்துவோம், பாடி மகிழ்ந்து அவரை துதிப்போம். தம்பி Sam Moses will lead us in worship. Thank you, Sam. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இருக்கிற இடங்களிலே, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்படுங்கப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. உங்க மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும், உங்க பிரசன்னம் எங்களை மூடட்டும். தாவீது சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன், உங்க மகிமையை நான் பார்க்கணும், என்றும் தம் மகிமையை காண, உங்க மகிமையை காண. ஓ லஹா மஸ்கரா பௌஷதரா. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க மாறாத பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுங்க, மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, அவர் வந்தால் போதும், அவர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறும். நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. இந்த காலை வேளையில ஒருவேளை எதிர்ப்புகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். சொல்லுங்க, நீர் வந்தால் போதும் அப்பா, அவர் வந்தால் போதும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. என் வியாதி மாறுமே, கடன் தொல்லை மாறுமே, பலவீனம் மாறுமே, அங்கலாய்ப்புகள் மாறுமே, சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகுமே. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே,
எல்லாம் நடக்குமே. இந்த காலை வேளையில சொல்லுங்க, நீர் வந்தா என் வீட்டுக்கு வாரும் ஐயா, என் வீட்டுல அசைவாடுங்கப்பா. உங்க பிரசன்னம், உங்க மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. ஓ அல்லேலூயா. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. நடக்கும். அவர் வந்தால் போதும். இந்த காலவேளை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பியிருக்கிறது, உங்களை நிரப்பியிருக்கிறது. ஆண்டவரே நீர் நடத்துங்கப்பா, உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நாமம் அதிசயம் அற்புதம் செய்திடுமே. நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுமே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். சொல்லுங்க. உமக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியில இல்ல. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யார் உண்டு?
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். மீண்டுமாய், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே பொல்மூடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேல் ஏறியே பொல்மூடி சிரசில் சூடியே, இயேசு ராஜாவாய் வானில் வழிபடும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே 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 போதுமானவர். அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு போதுமானவர். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லலாம், நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். Lord, you are enough. நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதும் அப்பா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு போதும், நீரே போதுமானவர், போதுமானவர், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர், அதிகமானவர், அதிகமானவர். சொல்லுங்க, போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். ஆபத்தில் உதவி செய்கிறவர், ஆபத்தில் உதவி செய்கிறவர். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நானே வந்து உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு ஆபத்து சூழ்நிலை இருக்கிறதா? ஒரு ஆபத்தான ஒரு பாதையில, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். என்னை
நோக்கி கூப்பிடு. எரேமியா சிறையிருப்புல இருக்கிறார், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஓ ஹalleluya. எதிர்பார்க்காத முடிவுகளை ஓ ரபனா ஓ ரியாத்தலே ஷினனா நியாந்தன மௌரியலஹா மகிமா. ஓ ஹalleluya. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். பத்திமை குருடன், பார்வையே இல்லாத அந்த பத்திமை குருடன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். பார்வை இல்லை, ஆனா இயேசு வருகிறார் என்ற சத்தம் கேள்விப்பட்ட உடனே அந்த பத்திமையோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் சத்தமிட்டு கூப்பிட்டு போது பக்கத்துல சொல்றாங்க, ஏன்பா சத்தம் போடுற, விடு, அமைதியா இருந்தாலும் அவன் முன்பிலும் அதிக சத்தமா, தாவீதின் குமாரனே, பத்திமை அறிந்திருப்பார், அவர் எனக்கு இறங்கினால் எனக்கு பார்வை உண்டு, அவர் இறங்கினால் என் சூழ்நிலைகள் மாறும், அவர் இறங்கினால் போதும். ஆண்டவர் கேட்கிறார். சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். பத்திமையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும், வா அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அந்த பத்திமையை செய்த ஒரு காரியம், தன் மேல் இருந்த வஸ்திரத்தை உதறிவிட்டு அவன் இயேசுவிடம் போனான். ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலைகளை இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க விடாதபடி, ஆண்டவரை தேடக்கூடாதபடி சூழ்நிலைகள் சில இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் உதறி இயேசுவிகிட்ட போவோம். ஆண்டவர் நமக்காய் யுத்தங்களை செய்கிறவர். அவன் வாழ்க்கையே மாறினது, பார்வை அடைந்தான். இருளாயிருந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது, வெளிச்சமாய் மாறினது. இன்னைக்கு கூப்பிடலாமா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. ஓ ஹalleluya. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, ஜஞ்சும் கேளும் சதா. சொல்லுங்க. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே,
ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார், வியாதியின் சிறையிருப்பை மாற்றுவார், கடனின் சிறையிருப்பை மாற்றுவார், வேதனையின் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீண்ட கால வியாதியா, நீண்ட காலமாய் பிரச்சனை, உபத்திரவமாய், போராட்டமா, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருங்க. நீங்க சோர்ந்து போய் படுத்துட்டீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இரக்கத்தின் தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், சகாயம் செய்கிறவர். காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோட இடைப்படுங்க. பிரசன்னத்தால் எங்களின் உள்ளங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். மணிப்பூரில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தவர்கள், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 360 திருச்சபைகள் இடிக்கப்பட்டது. இன்னமும் அந்த சபைகளெல்லாம் கட்டப்படலை. இன்னும் இவங்கெல்லாம் வீட்டுக்கே திரும்பலை. அந்த சபை கட்டுற காரியத்தெல்லாம் குறித்து இன்றைக்கி யாருமே பேசலை. இப்பொழுது இருக்கிற அவல நிலையை பார்த்தால் இன்னும் பரிதாபமாக இருக்கிறது. Really, nothing is being done in this state of Manipur by the government of India. இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு tangible steps எதுவும் எடுக்கலை. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகள். இது ஒரு கிறிஸ்டியன் பெர்சிக்யூஷன் என்று கூட சொன்னால் மிகையாகாது. நம்முடைய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் தான் ஜெபிக்கணும். ஆனால் இன்னொரு துக்கமான காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் தீவிரமாய் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இப்படி வரல. மந்தமான நிலைமையில சுயநலமாக இருக்கும் பொழுதுதான் வந்துச்சு. இது ஒரு வேக்கப் காலம் அவர்களுக்கு இருக்கணும். ஆமேன். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதுபோல ஆண்டவரே, இந்த அருமையான குக்கியின மக்கள் உம்மை குறித்து அறிந்து கொள்வார்களாக, உண்மையான உயிர்மீட்சியை பெறுவார்களாக, நீர் விரும்புகிற நோக்கத்திற்குள்ளே கடந்து வருவார்களாக. ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் இன்னமும் உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உயிருக்காக ஆண்டவரே இங்கும் அங்கும் ஒதுங்கி பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு சிலர் பழிவாங்க வேண்டும் என்று கூட எழும்பி இருக்கிறார்கள். தேவன் இந்த ஜனத்தை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலரின் அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டருளினீர். பெருமூச்சு விழட்டும், அழுது புலம்பட்டும், உம்முடைய சமூகத்திற்கு உண்மையாய் அவர்கள் ஓடி வரட்டும், உம்முடைய நோக்கத்தை, திட்டத்தை, உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளட்டும், உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for Manipur crisis. Sovereign Lord, you intervene. You complete your agenda, Lord, in that state. நீர் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்து முடியும். மீதியான எல்லா நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை விட கரத்தில் கொடுக்கிறோம். நார்த் ஈஸ்ட்ல ஒரு அசைவு, நார்த் ஈஸ்ட்ல ஒரு கிரியை, நார்த் ஈஸ்ட்ல தேவனுடைய ஒரு மைட்டி மூவ் மறுபடியும் உண்டாக, இன்னொரு ரிவைவல் உண்டாக ஜெபிக்கிறோம். அதற்காக கர்த்தர் ஆட்களை எழுப்புவீராக, அதற்காக ஊழியர்களை எழுப்புவீராக, அதற்காக ஆண்டவரே தரிசனமுள்ள தலைவர்களை எழுப்புவீராக.
ஆங்காங்கே மிஷன் மூமெண்ட்ஸ் எழும்புறதற்கு கர்த்தர் தலைவர்களை எழுப்புவீராக, மூமெண்ட் லீடர்ஸை எழுப்புவீராக. ஈவன் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, தமிழ்நாட்டில் மூமெண்ட் லீடர்ஸ் எழும்புகிறது போல நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மூமெண்ட் லீடர்ஸ் எழும்புவார்களாக. ஆண்டவரே, தாலுக் அடாப்டிங் சர்ச்சஸ் எழும்புவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாவதாக. படிப்படியாக எங்களுக்கு நீர் சில காரியங்களை காட்டி கொடுக்கிறீர், சில யுக்திகளை கொடுக்கிறீர், ஜெபிக்க வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம். நார்த் ஈஸ்டில் ஒரு ரிவைவல் உண்டாவதாக. நவம்பர் மாதம் அடியேன் ஆண்டவரே மணிப்பூருக்கு அந்த யூத் கேம்புக்கு போகும் பொழுது அந்த யூத் கேம்பில் ஒரு வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. தெளிவாய் தேவன் பேசுகிறார் என்ற எள்ளளவும் சந்தேகம் இல்லாத அளவிற்கு தேவன் சில காரியங்களை பேசுவீராக. யூத்தை இப்பொழுது இருதயத்தில் ஆயத்தப்படுத்துவீராக. சயின்ஸ் வண்டர்ஸ் நடக்கட்டும் என்று நான் கேட்கிறேன். உம்முடைய உண்டாக வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கிரியை உண்டாகணும்னு நான் கேட்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல அங்க நடக்க போற பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் செய்ய போற ரிலீஃப் ஒர்க்கு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய பிரயாணத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நவம்பர்ல இப்பொழுதே ஆண்டவர் அதற்கான காரியங்களை எல்லாம் நீரே கிரியை செய்வீராக. தேவதூதர்கள் எங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுவார்களாக. ஒரு மூவ் ஆஃப் காட் உண்டாகட்டும். அதே போல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாகாலாண்டில் நான் அடுத்த மாதம் போகும் பொழுது நார்த் ஈஸ்ட் நாகாலாண்டில் ஒரு 35 பேருக்கு ஆண்டவர் ஊழியத்திற்காக ஆயத்தமாக 35 பேரோடு கூட 2 நாள் நான் செலவழிக்கும் பொழுது, அங்கே உள்ள டீம் லீடர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் இடைபடுவீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குளிர்காலம் வருகிறது. மிஷனரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, இன்டென்ஸ் கோல்டு வெதர்லேருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த விதமான இந்த வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில். எல்லாவற்றுக்கும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எல்லாரையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்கள் என்று கேட்கிறோம். இந்த வாரத்தில் நடக்க போகிற மிஷனரி ட்ரைனிங் கிராஜுவேஷன், விழுப்புரம் சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் கிராஜுவேஷன், அடுத்த மாதம் நடக்க போகிற பீகார் கிராஜுவேஷன், அதற்கு அடுத்த மாதம் நடக்க போகிற ஆண்டவரே அடுத்த மாதம் நடக்க போகிற ஒரிசா கிராஜுவேஷன், எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். புது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்ச் பிளான்டர்ஸ் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் அடுத்த பேட்ச் ட்ரெயினிஸை எழுப்புவீராக. ஊழியர்களை அலையா எழுப்புவீராக. சேனையாய் எழுப்புவீராக. மிஷனரிகளை எழுப்புவீராக. ஜனவரியில் ஆரம்பிக்க போகிற புது மிஷனரி ட்ரைனிங்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆட்களை எழுப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் இயேசுதாஸ். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்னால உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, போனதில்லை. சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஒரு தகப்பன் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தகப்பன், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தகப்பன், உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், உங்களுக்கு பலனாயிருக்கிற தகப்பன். ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இன்னொரு முறை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்றதில்ல. அவர் வந்தா நம்ம லைஃபே டேஸ்ட். வேஸ்ட்னு நினைப்பாங்க எல்லாரும் நம்மள. ஆனா அவர் வந்துட்டா நம்மள எல்லாருக்கும் டேஸ்டா மாத்திடுவாரு. அதுதான் இயேசு. அவர் வந்துட்டா போதும். அவர் உங்களை ஒதுக்கி தள்ளாதவர். அவர் கையில வாழ்க்கையை கொடுங்க. உங்க வேஸ்டான வாழ்க்கையை எல்லாருக்கும் டேஸ்டா மாத்திடுவார். ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆண்டவரே, எங்களை ஒதுக்கி தள்ளாத தேவனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. யார் எங்களை ஒதுக்கினாலும், யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை உபயோகமற்றவன் ஒதுக்கினாலும் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவரே, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவரே, ஐயா பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறவரே, ஐயா எங்களை தெரிந்து கொண்டீங்களே, நன்றியப்பா. இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் நீங்க பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் ஏசப்பா, உங்களை நம்பினவங்களை கைவிடாத தெய்வமே, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. Praise God. கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஜெப நேரத்தில் இருந்தார். இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அடியனுடைய வாழ்க்கையில இதை நான் கேட்டு ஜெபித்து கொண்டே வருகிறேன். நிறைய பார்க்கிறேன். டெய்லி கர்த்தர் எதையாகிலும் கிரியை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். அற்புதத்திற்கு நீங்க இடம் அளிக்கணும். ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். அதை குறித்த ஒரு நல்ல ஒரு செய்தி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இப்படி வசனத்திலிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ற காரியத்தை நீங்கள் பேசுங்க. அற்புதத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் ஆயத்தமா? ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். அற்புதத்திற்கு வாழ்விலே இடமளித்தல். அதாவது சில காரியங்களை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். Jesus still does miracles. இன்னொன்று, ஆண்டவர் நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சில அற்புதங்களை அவருடைய உண்மையின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய காருண்யத்தின் நிமித்தம் அவர் செய்கிறது உண்மை. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கொள்ளுகிற எதிர்பார்ப்பு, நாம் ஆக்டிவேட் பண்ணுகிற விசுவாசம், நாம் அந்த டிபெண்டன்சி மோடுக்குள்ள வந்து ஆண்டவரே என்று நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் இருக்கிறதே, அது மிகவும் முக்கியம். அல்லது சில வேளைகளிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக ப்ராம்ப்டிங்கை கொடுக்கும் பொழுது, நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான ரெஸ்பான்ஸை நாம் கொடுத்தால் நாம் அற்புதத்தை அனுபவிப்போம். 2 things, or if you want 3 things. Number 1, you expect God to do something. Keep it as 2 things. 2 காரியம். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம், நீங்க இனிஷியேட் பண்ணுகிற காரியம், ஆண்டவரே இதை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம், நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஆக்டிவேட் பண்ணுகிற காரியம். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இரண்டாவது ஆஸ்பெக்ட், அவர் நம்மிடத்தில் ப்ராம்ப்டிங் கொடுக்கும் பொழுது, நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுதரத்தை கொடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். The God factor kicks in. தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்விலே, வாழ்வின் சூழ்நிலைகளிலே இடைப்படுகிறதை நாம் பார்ப்போம். நாம் இனிஷியேட் பண்ணணும். ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு
ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய அந்த டிபெண்டன்சியை பார்த்து, அவர் இல்லாமல் முடியாது என்று கதறுகிற அந்த கதறலை பார்த்து அவர் செய்கிற அற்புதம். மற்றொன்று, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராம்ப்டிங் அல்லது உந்துதல் என்று வரும் பொழுது அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுத்தரம். நாம் விசுவாசத்தோடு எஸ் என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இது போக நாம் இனிஷியேட் பண்ணுகிறோமோ அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோமோ, அந்த ரெண்டு காரியம் இல்லாமல் sometimes God graciously does miracles also. So when I say initiate something or respond, இந்த ரெண்டு காரணத்தினாலே மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. But oftentimes God wants our participation. நம்முடைய பங்கெடுப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நான் இந்த செய்திக்கு தலைப்பை இப்படி கொடுத்திருக்கிறேன், மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் மிரக்கிள்ஸ். நீங்கள் அற்புதத்திற்காக இடம் அளிக்க வேண்டும். கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். ஊழியத்தில் கடந்த 37 வருடங்களாக நான் இருக்கிறேன். இந்த ஊழிய பிரயாணத்திலே there has been amazing provisions of God that I have experienced. இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் ஊழியத்திற்கு தந்தருளின அந்த ரிசோர்சஸ், அந்த காரியங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறதை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக பணத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் அவருடைய ஊழியத்தை செய்கிறவனாக நான் இல்லாமல், என்னுடைய ஊழிய பிரயாணத்திலே ஆண்டவர் வழிநடத்தினதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். கவனியுங்கள். ஆண்டவர் இதை செய் என்று சொல்லிவிட்டால் அதை செய்வதற்காக முற்படும் பொழுது the provision comes. Where there is vision, there is provision. தேவனுடைய தரிசனம் எங்கே உண்டோ அங்கே தேவ தயவு உண்டு. If it is God's will, then it is God's bill. If he has spoken, he will provide. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் காசு வைத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிப்பது இல்லை. காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டாரா என்பதுதான் கேள்வி. அவர் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயம் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். He is well able to provide. He is a miracle working God. இவர் அற்புதத்தின் தேவன். இவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் செய்ய சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணாமல் இருப்பதில்லை. His will not lead you where his provision will not sustain you. உங்களுக்கு தேவன் சித்தம் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு வேண்டிய உபகரணத்தை, அதற்கு வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது இல்லை. So you can count on his faithfulness. He will come through. இந்த ஊழியத்திற்கு இருக்கிற பட்ஜெட், ஊழியத்திற்கு இருக்கிற உபகரணம், அதாவது இவ்வளவு தேவை என்ற ஒரு நிலை. ஆனால் மந்த்லி நமக்கு வரக்கூடிய காணிக்கைகள் அல்லது கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். இப்படித்தான் ஊழியத்தில் பல ஆண்டுகள் 37 இயர்ஸில் ஊழியத்தில் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட் வே. ஒருவேளை ஒரு ப்ரொவிஷன் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அது அந்த குறிப்பிட்ட வேளையிலே கொஞ்சம் தாராளமாக இருக்கிற ஒரு நேரமாக இருந்தால், you can very well expect God to give you a new vision that week itself.
அந்த வாரத்திலேயே ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். That is how it has been. So இந்த கேப் ஒன்று இருக்கிறது. இதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லது நான் பயன்படுத்துகிற வார்த்தை, and now in our organization we all know about it, and even my friends, pastors whom I mentor, they also talk about it, know about it. I call it the faith gap or the miracle gap. இதை நான் அற்புதத்தின் இடைவெளி அல்லது விசுவாசத்தின் இடைவெளி என்று நான் அழைக்கிறேன். இப்ப கூட பீகார்ல ஒரு ரிட்ரீட் சென்டர் ஒன்று நமக்கு தேவை என்ற உணர்வை எனக்கு சமீப காலத்திலே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது 20-30க்குள்ள 3000 கிராமங்களிலே, சபையில்லாத கிராமங்களிலே ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். அது போக நெட்வொர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேக ஊழியங்களோடு. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா 10,000 15,000 ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க 20-30ல். ஸோ அப்படிலாம் வரும் பொழுது நாமெல்லாம் கூடுவதற்கு ஒரு ரிட்ரீட் சென்டரு, அப்புறம் அடிக்கடி ட்ரைனிங்ஸு, கேம்ப்ஸு, மென்ஸ் கேம்ப்பு, விமென்ஸ் கேம்ப்பு, லீடர்ஸ் கேம்ப்பு, இப்படி பல காரியத்திற்கு நமக்கு இடம் ஒன்று தேவையாச்சே. அதனால அந்த வேளையில் பார்த்தால் கஷ்டம். இப்பயே தொலைதூர தரிசனத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 7-8 ஆண்டுகளாகவே அடிக்கடி நான் இதை குறித்து சொல்லுவேன். அங்கே போகும்பொழுது நமக்கு மந்த்லி பட்ஜெட்டே ஆக்சுவலாக நிறைவேற ரொம்ப பிரயாசப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும் we never stop dreaming the dreams of God. தரிசனத்தை அடிப்படையாக வைத்து பேசிக்கொண்டே இருப்போம். நான் சொல்லுவேன், நிறைய 10-20 ஏக்கர் ரொம்ப உள்ள இருந்தா கூட பரவாயில்ல கார்த்திக், நல்லா உள்ள பாருங்க பரவாயில்ல. ஏன்னா ரிட்ரீட் சென்டர் தானே, மெயின் ரோட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. 1 ஏக்கர் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்தா பாருங்க, உள்ள சும்மா போய் பாருங்க, உள்ள மாந்தோப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க, ரிட்ரீட் சென்டருக்கு நல்லா இருக்கும். இப்படி நான் எப்படியும் ஒரு 50 முறையாவது சொல்லியிருப்பேன். கார்த்திக் கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். சிரிப்பாங்க அவங்க. திருப்பி திருப்பி சொல்றதுனால இது சீரியஸாக தான் சொல்றாருன்னு இப்போதான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுது. ஆமென். ஐம் சீரியஸ். வி நீட் தட். இப்போ நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இன்றைக்கு பைபிள்ல இருந்து சில ஸ்டோரிஸு, சில பேசேஜஸ் உங்களோட கூட பேசும் பொழுது, ஆஹா, அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ற காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ரைட் பொசிஷனிங் ஃபார் பிரேக் த்ரூ அண்ட் பிளஸ்ஸிங். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ஊடுருவலுக்காக, நம்முடைய அற்புதத்திற்காக நம்முடைய பொசிஷனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். We need to create space for the miracle. கவனிங்க, நிறைய சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பிராக்டிக்கலாக நாங்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். I have given enough illustrations at the very start. நான் இன்னும் வேத பகுதிக்குள்ளே plunge பண்ணவில்லை. I haven't gone into the word as yet, but I have stirred something within you and I'm making you think about it. நான் இதை குறித்து சிந்திக்க உங்களுடைய சிந்தையை நான் தூண்டி விட்டிருக்கிறேன். I have provoked your mind என்று நான் நம்புகிறேன். Listen. இயேசு பிறப்பதற்கு, ஜீசஸ் பிறப்பதற்கு அந்த அவுட் ஆஃப் தி நார்ம்ஸ், அதாவது ஒரு ஆண் பெண் உறவினாலே குழந்தை பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்தால் அதுவும் பாவ வித்திலே தான் இருக்கும், ஆதாமின் வரிசையிலே வருகிறபடினாலே. therefore இந்த இரட்சகராக பிறக்கக்கூடியவர் என்னவாக இருக்க முடியாது? மனுஷனுடைய வித்திலே இருந்து வரக்கூடாது. You must escape the sin line of the fallen man. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை
மனித அவதாரம் எடுக்க பூமிக்கு அனுப்ப விரும்புகிறார். இப்பொழுது மனுஷனாக அவதரிப்பதற்கு ஒரு மனுஷி தேவைப்பட்டது. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். It was Mary that God chose. But Mary could have well responded and said no to that offer. ஆண்டவர் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given us free will. He did not create us like robots. இயந்திர மனிதனைப் போல தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. தேவன் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். We have the ability to say no. Of course, for every no that you say there are consequences, and for every yes you say there are consequences of blessings, and for every no that you say there is consequence of curse or missing God's blessing. So மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து தோன்றி, இப்பொழுது நீ கருவுற்று நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது மேரி பதறுகிறாள். நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார், ஆமென் என்று சொல்லி, இது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, உங்களுக்கு அந்த ஸ்டோரி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். You could read that in Luke chapter 1. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. verse 34. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்படி சொன்ன உடனே புரிஞ்சுதோ இல்லையோ, அதனுடைய கம்ப்ளீட் வாட் யூ கால் டீடைல்ஸ் தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் தேவன் என்று தெரிகிறது. தேவன் ஏதோ செய்ய விரும்புகிறார் என் மூலம் என்று தெரிகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். And we know conception took place. She gave room for the miracle. அவளுடைய வயிற்றிலே அந்த குழந்தை உருவாகிறதற்கு she gave room for that miracle baby to be born. This was no human relationship conception. இது ஒரு மனித உறவினாலே உண்டான ஒரு கருத்தரிப்பு இல்லை. This is supernatural conception. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தரிப்பு. அங்கே அதற்கு அவள் இடமளித்தாள். அவள் மாத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லாமல் இருந்தால், this miracle would not have happened for Mary. You must create space for the supernatural. You must create room for the miraculous. நீங்கள் அற்புதத்திற்காக இடமளிக்க வேண்டும். நீங்கள் அற்புதத்திற்கு இடம் அளிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது. If you don't allow the what you call your participation, your involvement willingly to the plan of God, the plan of God will not be outworked through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியம் தடைபடும். And you will miss the miracle that God wants to do through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற அற்புதம் தடைபடும். Create space for the supernatural. Make room for miracles in your life. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் the last 500+ days டெய்லி மிரக்கலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே டெய்லி அற்புதத்தை ஆண்டவர் மன்னா என்ற முறையிலே செய்தார். 6வது நாள் மன்னா என்ற காரியம் வானத்திலிருந்து வராவிட்டாலும் அந்த மன்னா கெட்டு போகக்கூடிய தன்மை உடையதாக இருந்தது. முதல் நாளிலே சேகரித்து வைத்தார்கள், 2வது நாள் அது கெட்டு போனது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 6வது நாள் வந்த மன்னா 7வது நாள் கெட்டு போகாமல் இருந்ததே, அது ஒரு அற்புதம் தானே. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதத்தை செய்தாரே 40 ஆண்டுகள். அப்படி என்றால் ஆண்டவரே, ஏன் தரிசனத்திற்காக ஓடுகிற எங்களுக்கு, தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மையப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற எங்களுக்கு ஏன் ஒவ்வொரு நாளும் நீர் அற்புதம் செய்யக்கூடாது? I want to experience a miracle, Lord, a touch from you, a favor from you, a supernatural act from you every day. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். I'm just sharing this with you to encourage you. ஊழியத்தில் நாங்கள் எப்படி அந்த faith gap, miracle gap என்று சொல்லுகிறோமோ, அதே போல இப்பொழுது டெய்லி மிரக்கல் ஒன்று நடக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தரிசனம், இந்த தரிசனத்திற்கு உங்களுடைய ஆண்டவரே தயவும் அனுக்கிரகமும் இல்லாமல் போனால் நிச்சயம் எங்களால் ஆண்டவரை செய்ய முடியாது. If the God factor is not there, if God is not helping us, if the supernatural is not in the equation, Lord, it is not going to be possible. Therefore we need your intervention. நாங்கள் உழைக்கிறதற்கு ரெடி, கடின உழைப்புக்கு ரெடி. ஆனால் எவ்வளவுதான் நாங்கள் உழைத்தாலும், கடினமாக நாங்கள் போராடினாலும், உம்முடைய அனுக்கிரக கரம், தயவு, அற்புதம் இல்லாமல் இருந்தால் இந்த தரிசனம் நிறைவேறாது. ஆகவே நீர் எங்களுக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. not by might, not by power, but by your spirit. தேவ ஆவியானவருடைய கிரியை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மேரி created space for the miracle. ஆனா அதே ஸ்டோரியில நல்லா நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, it is the Christmas story that I'm talking about. பிள்ளை பிறக்கிற நேரம் வரும் பொழுது, கன்செப்ஷன் டைம்ல மேரி ஸ்பேஸ் கொடுத்தாள் என்று சொன்னேன். பிள்ளை பிறக்க போகிற நேரம், பிள்ளை பிறக்க போகிற நேரம் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். பெத்லகேமிலே இருக்கும் பொழுது, அங்கே அந்த சென்சஸ்க்காக அவர்கள் போகும் பொழுது பிள்ளை பிறப்பின் நேரம் வந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அவர்கள் அங்கே போகும்பொழுது இந்த பிரசவ வலி, பிரசவ வேதனை, பிரசவத்திற்கான ஒரு வேளை வந்துவிட்டபடியினாலே அவசரத்திற்கு அங்கே ஒரு சத்திரத்தில் இடம் கிடைக்குமா என்று சொல்லி யோசேப்பு போய் கேட்ட பொழுது, அங்கே கவனியுங்கள், சத்திரக்காரன் இடமில்லை என்று சொல்லிவிட்டான். The innkeeper did not create space for the miracle. The innkeeper did not create space for the supernatural. இன்றைக்கு ஒருவேளை அல்லது அன்றைக்கு ஒருவேளை அந்த காரியத்தை அவன் செய்திருப்பான் என்றால், இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்த இடத்தை பார்க்க போகிறார்களே, உலகமே அந்த சத்திரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்குமே. கவனியுங்கள், he missed, the innkeeper missed the miracle because he did not create space. He was the owner. He could have created. Owner அவன்தான், கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஸ்பேஸ். அற்புதத்திற்கு இடம் அளிக்கவில்லை. Mary gave space for the supernatural, but the innkeeper did not create space for the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஆமென். ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். God is leading us and he is pushing us into something big, and he wants to do something in the nation and in the world in these last days. இந்த கடைசி காலத்திலே தேவன் தேசத்திலே, தேசங்களிலே செய்ய விரும்புகிற காரியம் பெரிது.
அநேக அற்புதங்களை பார்த்தவன் நான். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், என்னுடைய ஊழிய பாதையில் I have seen many miracles, I have experienced many miracles, and now of late experiencing miracle every day. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். There was the divine intervention. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டார் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். And the expectation. God wants to do supernatural things in us and through us. நமக்குள்ளும் நம் மூலமாகவும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். Yes, he does miracles because of his love, compassion, mercy and his faithfulness. அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் ஆகிய காரணத்தினாலே, இரக்கமாகிய காரியத்தினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், many times we read in the Bible that God wants us to initiate, God wants us to express our interest, God wants us to be intentional, God wants us to be inviting him, God wants us to intentionally invite him and show interest and invite him. நிறைய வார்த்தைகளை சொன்ன ஆங்கிலத்தில். இனிஷியேட், இன்வைட், இன்டென்ஷனல், இன்ட்ரெஸ்ட். தமிழில் சொல்கிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆரம்பத்தை நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. உங்க ஆசையை வெளிப்படுத்துங்க, உங்க ஆவலை வெளிப்படுத்துங்க, ஒரு அழைப்பை தேவனுக்கு கொடுங்க, ஒரு ஆர்வத்தை நீங்க காட்டுங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எம்பாரஸ்மெண்ட், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடும். when God factor kicks in, yes, it's a blessing, but sometimes a lot of things can also happen. மேரிக்கு சில ட்ரபிள்ஸ் காத்திருந்தது. ஆபிரகாமை ஆண்டு சொன்னார், உன் வீட்டை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன்னுடைய உறவினர்களை விட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த காட் ஃபேக்டரு, ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அற்புதத்தை அவன் அனுபவிப்பதற்கு he must create space for the supernatural through obedience and faith. விசுவாசம், கீழ்ப்படிதல் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி அற்புதத்திற்கு இடமளிக்க வேண்டும் ஆபிரகாம். பிரியமானவர்களே, 1992 வருஷம் ஜனவரியிலிருந்து 1998 ஆண்டு ஜூன் மாதம் வரை நான் சிங்கப்பூர் தேசத்திலே பைபிள் ஸ்கூல் படித்தேன், அங்கே ஊழியம் செய்தேன். And I had the opportunity to stay on if I want the rest of my life. And could have got permanent residency and could have got citizenship. And my wife was a Malaysian Chinese, and to be living in Singapore would have been in every way a practically sensible thing to do. But ana ஆண்டவர் சிங்கப்பூர் தேசத்தை விட்டு இந்தியாவிற்கு போ என்று சொல்லும் பொழுது, அது அந்த லாஜிக்கல் காமன் சென்ஸ் ரீசனிங்க்கு அது என்னமோ ஒரு தப்பு அல்லது ஒரு பின்னடைவு அல்லது சென்சிபிளான ஒரு காரியம் இல்லை என்பது போல ஒரு வேளை இருக்கலாம். அநேகரும் அப்படித்தான் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். பட் இஃப் யூ ஹேவ் அ வேர்ட் ஃப்ரம் காட், அ ப்ராம்ப்டிங் ஃப்ரம் காட், தென் யூ சே எஸ் அண்ட் யூ ஒபே அண்ட் தென் மிரக்கிள்ஸ் ஹேப்பன். பிரியமானவர்களே, 98 June 21 we landed in Chennai.
in obedience, leaving the job behind, leaving the opportunity behind. What was opportunity in the eyes of man, but truly the opportunity was here in India. இந்தியாவிலே தான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருந்த வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு 2 பத்தாண்டு காலம் கடந்து ஓடிவிட்டது. Here we are in almost the mid of 3rd decade and no regrets whatsoever. எல்லளவும் நாங்கள் ஏன் இந்தியாவிற்கு திரும்பினோம் என்று வருத்தப்பட்டது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 200க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயிரக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, இன்னும் லட்சக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு, பலரை அப்படியே கிளறி விடுவதற்கு ஆண்டவர் ஒரு கேட்டலிஸ்டாக பயன்படுத்துகிறார் என்றால் இது மிராக்குலஸ் ஒர்க் ஆஃப் காட் என்று சொல்லுவேன். பட் யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் தட். Amen. Hallelujah. Leaving Singapore in 1998. Abraham leaving his own people and going to an unknown place. பெரிய பெரிய எழுப்புதல்கள் சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்து எப்பா இதெல்லாம் நடந்திருக்கான்னு நீங்க பிரமிக்கலாம். ஆனால் அந்த எழுப்புதலுக்கு பின்னால somebody created room for that. Somebody was praying for decades together. பல பத்தாண்டுகளாக அழுது புலம்பின ஜெப வீரர்கள் ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் பின்னாலே உண்டு. They created room for that divine outpouring of the Holy Spirit. வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் 1904ஆம் ஆண்டு எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த நில சுரங்கத்திலே நிறைய பேர் வேலை செய்வார்கள். அந்த லேபரர்ஸ் எல்லாம் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் பேச்சு எல்லாமே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அவர்கள் அந்த குதிரைக்கு பின்னாலே போய் அந்த கோல் மைன்ஸில் வேலை செய்யும் பொழுது அந்த குதிரையை போ என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, நில் என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, ரைட்ல திரும்பு என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, லெஃப்ட்ல திரும்பு என்று சொல்வதற்கு கெட்ட வார்த்தை. இப்படித்தான் இருந்தது வெல்ஷ் ரிவைவல் நடந்த அந்த இடத்துல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு எழுப்புதல் வந்த பிறகு எல்லாருக்குள்ளும் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனு. இந்த கெட்ட வார்த்தையை பேச முடியல. பேச முடியாதனால இந்த குதிரைக்கு மேல பிரயாணம் பண்ணுகிற இவர் அந்த வார்த்தையை பேச முடியாம போனதுனால அந்த குதிரைக்கு இவர் பேசுகிற பாஷை புரியல, கன்ஃபியூஷன் வந்ததாம். இது ரிவைவல் ஹிஸ்டரியில நீங்கள் வாசிக்கிற காரியம். பட் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ரிவைவலுக்கு பின்னால ஜெபித்த மக்கள் உண்டு. ஜெபித்த மக்கள் உண்டு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 Kings chapter 4. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அது ஒரு ஸ்டோரி. அதற்கு பிறகு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து the remaining chapter இன்னொரு ஸ்டோரி. இந்த முதல் 7 வசனம் ஒரு விதவை அந்த காலி பாத்திரங்களை கொண்டு அங்கே எண்ணெயை ஊற்றி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டோரி. பிறகு 8ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்திலே 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற அந்த ஸ்டோரி, சூனேம் என்ற ஊரிலே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அவள் எப்படி தீர்க்கதரிசிக்காக ஒரு ரூம் ஒன்று கட்டினாள் என்ற அந்த ஸ்டோரி. இங்கே காலி பாத்திரத்தை கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த விதவை. அந்த பிள்ளை இல்லாத அந்த சூனேம் ஊர்ல இருந்த அந்த ஸ்திரீ ஒரு அறையை கட்டி she created room for the prophet to stay. அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். பிரியமானவர்களே, I'm talking about creating space for the supernatural. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ண வேண்டும்?
நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டை வெளிப்படுத்த வேண்டும், நீங்கள் எந்த ஒரு இன்டென்ஷனலான ஆக்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை யோசித்து பாருங்கள். ஆர் யூ ready to receive your miracle? God wants you to initiate, my brother. God wants you to initiate, my sister. நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுங்க. Step out of your boat. You will be able to walk over the water. Amen. In response to God's word, if God has spoken, respond. ஆண்டவர் பேசி இருந்தால் நீங்கள் அதற்கு விட்டு கொடுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முதலாவது கதை, தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் அநேகர் இருந்தார்கள். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு கூட அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தீர்க்கதரிசியாக உருவாகி கொண்டு வந்தவன். அந்த தீர்க்கதரிசன அந்த பள்ளியில, அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில இருந்த ஒரு மாணவர் இப்பொழுது திடீரென்று இறந்து விட்டார். இறந்து போகும் பொழுது ஏற்கனவே கடன் வாங்கியிருந்த கடன் இன்னும் செலுத்தாமல் நிலுவையிலே இருக்கிற சூழ்நிலை. அந்த கடனை கொடுத்தவர்கள் இப்பொழுது வந்து இந்த விதவையை தொந்தரவு பண்ணுகிறார்கள். எந்த அளவிற்கென்றால், உங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை நாங்கள் அடிமையாக எடுத்துக்கொண்டு போய் விடுவோம், ஐயோ என்று கதறி அந்த விதவை தீர்க்கதரிசியின் இடத்திலே ஓடி வருகிறாள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். She was in a very very desperate situation. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, you gather empty vessels, காலி பாத்திரங்களை, எத்தனை பாத்திரம்னு சொல்லல, அது உன்னுடைய சாய்ஸ். யூ டிட்டர்மின் ஹவு மச் யூ வாண்ட். என்ன ஒரு க்ளூ கொடுக்கிறாரு, அநேக வெறும் பாத்திரங்கள். யூ டிசைட் ஹவு மெனி எம்டி பாட்ஸ் தட் யூ வாண்ட் டு கேதர். கொண்டு வந்து, கொஞ்சம் என்ன தானே இருக்கு, காலி பாத்திரத்தை கொண்டு வா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அதை என்ன பண்ணு, அந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த காலி பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கொஞ்சம் எண்ணெய் இருந்ததே அந்த பாத்திரத்திலே, அதை வைத்து இந்த காலி பாத்திரத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இட் வாஸ் a miraculous provision. அந்த கொஞ்சம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் நிரப்ப 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 ஒரு அமுது சுரபியை போல வந்து கொண்டே இருக்கிறது. தட் இஸ் a miracle. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா, எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு. அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. when did the miracle stop? when there was no more space for miracle. when did the miracle stop there? when there was no more space for miracle. And if she wanted, she could have created more space for the miracle, because the prophet said, bring many empty pots. Anyway, that was enough for their miracle and for their provision at that time. அவர்களுக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. ஆனால் still the principle that we see here, there was space for miracle. காலி பாத்திரங்கள், அற்புதம் நடந்தது. சொல்லுவார்கள் சர்ச் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம், சர்ச் growth செமினார்ல,
உங்கள் சபையில் ஒரு 200 பேர் தான் உட்கார முடியும்னா 200 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆயிடுவீங்க. உடனே 300 பேர் 350 பேர் உட்கார்ற ஹாலுக்கு போங்க. எப்பயுமே 60-70% உங்களுடைய ஹால் நிரம்பிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பிகர் ஸ்பேஸுக்குள்ளே போயிருங்க. கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் growth. Amen. Keep your faith alive. Let miracles happen. Hallelujah. இரண்டாவது ஸ்டோரி 8ஆம் வசனத்திலிருந்து. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, இந்த ஊழியக்காரரை நேசிக்கிற ஒரு குடும்பம், எப்பொழுது அங்கே வந்தாலும் ஒரு விருந்தோம்பல், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே தங்குவதற்கு அவர்கள் இடம் கொடுத்து அவனை விசாரிப்பார்கள். ஊழியக்காரர்களை ஒவ்வொரு பட்டணத்திற்கு போகும் பொழுது, சுவிசேஷகர்கள் ஐட்னரண்ட் ப்ரீச்சர்ஸ் போகும் பொழுது ஒவ்வொரு பட்டணத்திலும் தேவனை நேசிக்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்கள் அன்பாக ஊழியக்காரரை நேசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. அதுபோல இந்த குடும்பம் சூனேம் என்ற ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இப்படி தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி வரும் பொழுதெல்லாம் இடம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அங்கே வந்து தங்குவார். ஆனால் வீடு கொஞ்சம் வசதி கம்மி. புருஷனை பார்த்து அவள் தன் புருஷனை நோக்கி, 9ஆம் வசனம், இதோ நம்மிடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நல்ல மனுஷனா தெரிகிறாரு. நாம் மெத்தையின் மேல் மாடியில் ஒரு சிறிய அறையை கட்டி, ஒரு சிறிய ஒரு வீட்டை கட்டி, அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு இது போதும். ஒரு ரூமு, ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு போதும். இதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஊழியக்காரர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் கேட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு அடிப்படையான காரியங்களை ஆர்டர் கொடுத்தா போதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் தங்கலாம். இன்டென்ஷனலாக, அதாவது வீட்டில் ஏற்கனவே வந்து தங்கி போகிறாரு. ஆனால் now there is an intentionally built room in the rooftop for the servant of God. பிறகு அந்த ஸ்டோரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுனேம் என்ற ஊரில் இருந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. இன்னும் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்களே இந்த குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எதாவது செய்யணுமே, ராஜாவின் இடத்துல ஏதாவது பேசணுமா அல்லது அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசணுமா, கூட இருக்கிற எலிசா ஓடு கூட இருக்கிற கேயாசி என்ற ஊழியனை, உடன் ஊழியனை பார்த்து, எப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமேப்பா, அவளை கூப்பிடுப்பா, ஏதாவது என்ன வேணும்னு கேளு. எல்லாம் நல்லா இருக்கிற தீர்க்கதரிசி, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என்ன இப்படி சொல்லிட்டாளே, எதுவுமே கேட்கலையே, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லையா? அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். சொன்ன வார்த்தையின்படியே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு miracle child, intentionally built room, and now miracle takes place. But this is not where the story ends. இங்கே ஸ்டோரி எண்ட் ஆகல. ஒரு குமாரனை பெற்றாள், ஒரு அற்புதம். சரியா? அதற்கு பிறகு அந்த குழந்தை மரித்து போகிறது. நீங்க ஸ்டோரியை படிச்சு பாருங்க. I'm not going to go into all the details. நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது வேகமாக மரித்து போன உடனே இந்த குழந்தையை அந்த ரூம்ல கிடத்திட்டு, அது தீர்க்கதரிசி படுத்திருந்த அந்த பெட்ல போய் இறந்து போன குழந்தையை வச்சுட்டு இவள் ஓடி போகிறாள். ஓடி போய் தீர்க்கதரிசியின் இடத்துல, தீர்க்கதரிசி தூரத்திலே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கேயாசியை பார்த்து, அந்த சூனேமை சேர்ந்த அந்த பெண் வருகிறாள். நீ போய் என்ன என்று கேளு என்று சொல்லி
கேட்ட பொழுது இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரணும், இந்த காரியங்கள் எல்லாம் விசாரித்த பொழுது துக்கமுகமாக இருக்கிறாளே என்று சொல்லி அந்த ஒரு ஆலோசனை, கேயாசிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இப்படி போயிட்டு இப்படி செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் வரணும் சார், நீங்கள் தான் வரணும். she was adamant that she gets the best. பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல படித்து பாருங்க, அந்த ரூமுக்குள்ளே வந்து மரித்து போன பிணம் அங்கே இருக்கிற அந்த குழந்தை இருக்கிறது. உள்ளே போய் இந்த தீர்க்கதரிசி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 ஸ்டோரியிலுமே அங்கே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணினார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். முதல் ஸ்டோரியில ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விட்டு கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த விதவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் she created space. இங்க இவளே இனிஷியேட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி மிரக்கலை பெற்றுக்கொண்டாள். I am challenging you, I am challenging you. God wants to do miracle in your life. கர்த்தர் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் செய்ய விரும்புகிறார். நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும். எனக்கு அற்புதம் தேவையில்லை, never mind, still believe for the glory of God and to bless more people. May you experience miracle in your day to day life. உங்க அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. She initiated the invitation. Amen. அங்கே அற்புதம் நடந்தது. God is going to invade communities. God is wanting to invade ministries, but God is looking for somebody who can initiate, and somebody who invites God into the nation, into the city, into the districts. Vision 2030 என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் we have initiated something and we are depending on God for a miraculous intervention. ஒரு அற்புதத்திற்காக தேவனிடத்திலே கதறுகிறோம். ஸ்டோரி ஆஃப் நெகேமியாவினுடைய கதை. 150-160 ஆண்டுகள் பாழாய் கடந்த எருசலேம் மதில்கள். அனானி என்ற ஒரு மனிதன் ட்ரிகர் பண்ண பொழுது நெகேமியா இனிஷியேட் பண்ணினாரு. when he initiated miraculously, it was completed within 52 days in spite of opposition from within and without. உள்ளுக்குள்ளே இருந்தும் வெளியில இருந்தும் தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் 52 நாளிலே செய்து முடிக்கப்பட்டது. தேவனுடைய ஒத்தாசை இருந்தது, தேவனுடைய அனுக்கிரக கரம் இருந்தது நெகேமியாவோடு கூட. அதே போல இந்த தரிசனம் 20-30 இந்த பகா பெரிய தரிசனத்தில் ஆண்டவருடைய கரம் கூட இருக்க போகிறது. மிஷனரி ஊழியத்தை இன்றைக்கு அநேக சபைகள் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வேலை வந்துவிட்டது, நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்று சொல்லி இனிஷியேட் பண்ணுகிற 500 வில்லேஜ், 100 வில்லேஜ், 200 வில்லேஜ் என்று சொல்லி தத்தெடுத்து தாலுகாக்களை அடாப்ட் பண்ணி, டிஸ்ட்ரிக்டை அடாப்ட் பண்ணி, மாநிலங்களை அடாப்ட் பண்ணி, பீப்புள் குரூப்பை அடாப்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுகிறதான ஊழியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். You will experience the favor of God. You will experience the miracle of God. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Somebody must initiate. And I want to appreciate leaders, church leaders, சபை தலைவர்கள். 100 கிராமம், 200 கிராமம், 500 கிராமம் என்று சொல்லி 2 தாலுகா, 4 தாலுகா, 5 தாலுகா, 1 தாலுகா என்று அடாப்ட் பண்ணுகிற லீடர்ஸ்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God sees that and I believe you will experience the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். ஆனால் பேதுரு இனிஷியேட் பண்றான். Shall I also walk, Lord? ஆமா, அவன் இனிஷியேட் பண்ணான். and the miracle happened. 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன், ஆனா இந்த இடத்துல Jesus is initiating it. ஆனா கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. இன் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் your part is important. In the equation of the supernatural, your part is important.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியைகள் உங்களுக்கு அனுபவமாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பங்கு ஒன்று உண்டு. சகோதரனே, சகோதரியே, create space for the supernatural, make room for the miraculous. அற்புதத்திற்காக இடமளியுங்கள், எதிர்பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் he will step in. God is knocking the door of your life. God is knocking the door of your ministry. God is knocking the door of your family, and God wants to intervene and do something special. உங்கள் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏன் தெரியுமா நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம்? sometimes because we have a wrong understanding and revelation of God. தேவனை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான வெளிப்பாடு இல்லை. இரண்டாவது, நம்மை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் என்னை இப்படித்தான் ஒரு தருதலையா இருக்க என்ன வச்சிருக்கிறாரு, சாபம் என்னை விட்டு போகாது, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவரை குறித்து தவறான கணிப்பு, தன்னை குறித்து தவறான ஒரு நினைப்பு இதிலேயே இருக்கிறபடினாலே you are not able to initiate and expect something from God. And sometimes சில நேரத்தில் ஏன் தெரியுமா நீங்க இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? the hurts of the past, கடந்த நாட்கள்ல, கடந்த வருடங்கள்ல, கடந்த மாதங்கள்ல, கடந்த காலங்களில் ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரவில்லை, காயத்திலே இருக்கிறீர்கள். ஆனா எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இது ஒருவேளை தேவன் சொல்லி செய்த காரியமாக இருக்கிறதா, தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிற காரியமாக இருக்கிறதா? நீங்கள் விரும்பினதெல்லாம் கேட்கிறத நான் சொல்லலையே. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ள நீங்கள் இனிஷியேட் பண்ணுகிற காரியங்களை குறித்து தானே பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டு எதையோ விரும்பி நீங்கள் உங்களுக்கென்று கேட்டு சில காரியங்கள் ஒருவேளை கைகூடி வராமல் போனபடினாலே அந்த காயத்திலே இருந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் காயத்தை ஆற்றி நீங்கள் தூசியை தட்டி எழும்பி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எழும்பி வாருங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஜாபேசின் ஜெபம். வாழ்க்கையில் நொந்து நூலா போனவன், வாழ்க்கையில் பிறப்பினால ஒரு அட்வான்டேஜ் இல்லை, வளர்ப்பின் சூழ்நிலை கடினமாய் இருந்தது, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட போர்ஷன்ல அவனுக்கு ஒரு திருப்தி நிறைவு இல்லை. He said, I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். He pleaded. He wanted to break out of that shackle of the minimum. பற்றாக்குறை. தேவன் வைத்திருக்கிற அளவு என்று ஒன்று உண்டு, ஆனால் எனக்கு மனிதர்கள் அளந்த அளவு என்ற ஒரு காரியம் இருக்கிறது. I am going to break free from that. I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அவங்கள விட நான் நிறையா செஞ்சுட்டேன், அவங்கள விட நான் நிறையா இப்போ பெற்றுக்கொண்டேன், திருப்தி வேண்டாம். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று உள்ள காரியத்தில் திருப்தி இருக்கணும், அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்று ஒரு காரியம் இருக்கிறது. உங்களை கொண்டு உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் இருக்கிறதே. இப்போ ஆல்மோஸ்ட் 35+ இயர்ஸ், 37 இயர்ஸ் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்திருக்கிறார். ஐ கேன் கோ ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஐ கேன் சே ஐ டிசர்வ் டு பி பிளஸ்ட். இப்போ உலகத்தில் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் ஆங்கிலத்தில் என்னால் சரளமாக பேச முடியும், தமிழில் சரளமாக பேச முடியும், அவருடைய கிருபையினால் பிரசங்கிக்க முடியும், டீச் பண்ண முடியும். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அவர்கள் கொடுக்கிறதான ஒரு அந்த பிளஸ்ஸிங் காணிக்கை வாங்கி கொண்டு சௌகரியமாக ரிலாக்ஸ்டாக செட்டில்டா இருக்கலாம். பட் ஆனா இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மை ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கால் ஃபார் மை லைஃப். தேர்ஃபோர் ஐ நீட் டு கீப் பிரஸிங் ஆன். தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் ஒன்றை உருவாக்குவதற்காக ஆண்டவரே செய்யும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக நாங்கள்
ஊழியத்திலே இருந்து சின்சியரா பல காரியங்களை செய்து பிரயாசப்பட்டு ஃபேத் கேப், மிரக்கல் கேப் என்று இருந்து போராடி வந்திருக்கிற நாங்கள் இப்பொழுது சரி போதும், 35-37 வருஷமா இந்த போராட்டத்திலே இருந்துட்டோம், சரி கொஞ்சம் நம்ம ஸ்லோவா போவோம், நம்ம கொஞ்சம் அப்படி மெயின்டெனன்ஸ் மோட்ல போவோம், ஈஸி சேர்ல உட்காருவோம், சாய்வோம் என்ற எண்ணங்கள் மனுஷிகமாக வரும். ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு no, the destiny that God has for the nation, the destiny that God has for my life, அதை நிறைவேற்ற வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு does it make sense? சும்மா ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? என்னடா பைத்தியக்கார மாதிரி கத்துறான் என்று நினைக்கிறீங்களா? No, people of God, God wants to do miracle in your life. Don't settle for second best. Don't settle for just natural living. Expect the supernatural to also kick into your life. கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். எவ்வளவு பெரிய பிரேயர்ல அது. God is asking us to ask for the nations. And he said he will give them as an inheritance and the ends of the earth our possession. ஜாதிகளை சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்று சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. How big is that prayer? Pray such prayers. அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யுங்கள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ராஜ்யங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சொல்லப்படணும் சகல ஜாதிகளுக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். Pray big prayers. பெரிய ஜெபங்களை ஏறெடுங்கள். அந்த சுனேம் ஊரை சேர்ந்த அந்த கனம் பொருந்திய பெண், she not only initiated the invitation but she also intentionally built a room. ஆண்டவர் அந்த ஆசையை நீங்கள் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த ஆர்வத்தையும் அழைப்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, திட்டவட்டமான செயல்நிலைக்கு அவள் வந்து ஒரு ரூமை கட்டினது போல நீங்கள் தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Can you commit to do something for God? She intentionally created space, and that was a miracle. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் இருக்கிற ஆபீஸ், ஊழியத்தில் நீலாங்கரையில் நாங்கள் இருக்கிற ஆபீஸ், இதற்கு முன்பதாக 2 வருஷம் எங்களுக்கு ஆபீஸ் ஸ்பேஸ் கிடையாது, But I felt God saying, create space for the office. பார்க்க ஆரம்பித்தோம். I wanted a boardroom. I wanted a certain kind of facility, parking space. மெயின் ரோடுக்கு ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லாரும் சிட்டியில் உள்ள லீடர்ஸ் வந்து போகிற ஆஃபீஸாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் ஆண்டர் கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸில் முதல் நாள் சொன்னேன், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை 10 மடங்கு பெருக செய்ய விரும்புகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன். Today I can say, after several years of being here, our ministry has grown 10 times. அன்றைக்கு முதல் நாள் ஆபீஸில் தீர்க்க தரிசனமாக எங்கள் ஸ்டாஃபுக்கு நான் என்னென்ன சொன்னனோ அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தரிசனம் தேசிய அளவிலே நாம் செய்வோம், அதற்காக தேவன் பங்காளர்களை நம்மிடத்திலே கொண்டு வருவார், ஜெபிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்காக மக்கள் கூட்டி சேர்ப்பார் என்று நான் இதே ஆபீஸில் ஃபர்ஸ்ட் டே சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். I created space for something big. Now God is saying, create a bigger space. It is not just facility expansion, it is creating space for something big. We are creating studio now, we are creating media studio now, we are creating audio studio now, we are creating space for something bigger. It's not expanding programs, it is creating space for God to do something. Hallelujah. 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கிறோம், earnestly desire spiritual gifts. வரங்களை விரும்புங்கள், desire spiritual gifts.
இனிஷியேஷன் என்பது இட்ஸ் a faith dynamic and faith pleases God. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வேன் என்று யோசுவாவிலே வாசிக்கிறோம். லிசன், உங்கள் ஆயத்தம் ஒரு ஆரம்பம். Your preparedness is initiation. What is your current commitment holds tomorrow's potential. இன்றைய ஒப்பு கொடுத்தல் நாளைய சத்துவத்தை நிர்ணயம் பண்ணும். Therefore initiate something in God as God prompts you, so that miracle working God can come and bless you. Today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. I repeat, your today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்ய. ஆமென். விஷன் 2030 is a national dream. ஆண்டவர் கொடுத்த ஒரு ட்ரீம், அதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் அதிலே இணைந்து கொள்ளுங்கள். யுனைட் யுவர் செல்ஃப். உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் தேசத்தில், உங்களுக்கென்று தேவன் தனிப்பட்ட விதத்திலே அல்லது குடும்பத்திற்கு கொடுத்த திட்டங்களிலே ஆண்டவர் லீடிங் கொடுத்திருந்தால் இனிஷியேட் சம்திங். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். மேக் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். அற்புதத்திற்கு இடமளியுங்கள். உங்களுக்கு டெய்லி மிராக்கிள் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி மிராக்கிள் செய்தார், உங்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஃபாதர், தேங்க்யூ. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. Thank you Lord for speaking to us. எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற தேவன் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தினபடினால் ஸ்தோத்திரம். Let us create something for you Lord. Let us respond to you Lord when you prompt us. எங்களுக்கு நீர் உந்துதலை கொடுக்கும் பொழுது மாறுத்தரம் கொடுக்கவும், நாங்களாகவே ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வழிநடத்தலை கொடுக்கும் பொழுது இனிஷியேட் பண்ணவும், அந்த சேம் வேவ் லெங்க்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் லைஃப்ல, எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் சபையில், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மக்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறீர். மிரக்கிள் வர்க்கிங் காட், ஹேவ் யுவர் வேஸ். உமக்கே ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதியும். செய்திகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆவியிலே அப்பா உள்ளான உள்ளத்திலே எனக்கு ஒரு அற்புதம் வேணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. இந்த செய்தியை கேட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற மக்கள் உண்டு. விசுவாசத்திலே தட்டி எழுப்பப்படுகிறவர்கள் உண்டு. நான் பார்க்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். seal the word that has been preached in their hearts, in their spirit, in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். May the Lord cause you to position well and make you experience miracles even on a daily basis. கர்த்தர் உங்களை அற்புதம் செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பேசியிருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அதற்கு பிறகு ஜோமணி முடிக்கலாம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. எல்லா நெருக்கமான சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் விடுகிறேன் என்று வாக்கு பண்ணினார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். ஆமென். இது நெருக்கங்கள் மாறிடும் நேரம்.
சுக வாழ்வு நிச்சயம் துளிர்க்கின்ற காலம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோமா? எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, நான் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, நான் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையே தந்தவரா, சொந்த பிள்ளையே தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவார். மற்ற எல்லாமே அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். சேர்ந்து பாடுவோம். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஆம், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஒடுங்கி போக விடாத தேவன், நம்மை அவமானம் பண்ணப்படாத தேவன். ஆமே, நம்மை அவமானப்படுத்தாத, ஒடுங்கி போக பண்ணாதவர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஒன்றுமே முடியல அவ்வளவுதான் நினைக்கிற காரியங்கள் நிச்சயம் துளிர்க்க போகிறது. இந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி என்னோடு கூட பாடுங்க. ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளையை தரக்கூடுமானால் மற்றது எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. ஆமா, நிச்சயம் நமக்காக யாவற்றையும் செய்வோம். முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவரை ஆராதிப்போம். ஆமென். முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார். நானும் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோய், நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை.
காண்கின்ற தேவன் ஒடுங்கி போவதில்லை. நெருக்கப்படும் போது நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய ஓட்டத்தை துவக்கினவர் நிச்சயம் அதை முடித்திட ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? அவர் நாமம் எல்ரோயி, நம்மை இந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை இந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவ. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். அதிகாரமுள்ள நாமம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் அப்படியே சொல்லுங்க ஆமென். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், உன் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், உன் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. Praise God. ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோடு கூட ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மதிய நேரம் லைவ் ப்ரோக்ராம் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வீக்லி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில செய்யும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.